வருகின்ற 17/4/2016 அன்று சென்னை சேப்பாக்கத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கட்டட நிதிக்காக நடிகர்கள் பங்கு பெறக்கூடிய நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த கிரிக்கெட் போட்டியை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக தேர்தல் அதிகாரி மரியாதைக்குரிய ராஜேஷ் லக்கானி அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பாக கோரிக்கை மனு அளிக்க வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நடிகர் சங்கம் கடந்த 2015 டிசம்பரில் ஏற்பட்ட கடுமையான மழை வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்போது கடலூர், சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து தத்தளித்தாங்க. அப்போது நடிகர் சங்க பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நடிகர் விஷால் அவர்கள் பொதுமக்களுக்கு உதவுவதற்கு நடிகர் சங்கம் இல்லை, அதற்கு அரசும் அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் என்று சொன்ன நடிகர் சங்க நிர்வாகிகள் தற்போது நடிகர் சங்கம் கட்டுவதற்கு பொதுமக்கள் தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என்று இந்த நட்சத்திர கிரிக்கெட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதனை எங்களுடைய தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நடிகர் சங்க நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் நடிகர் கருணாஸ், அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் முன்னாள் நடிகர் சங்க தலைவரும் இருக்கக்கூடிய நடிகர் சரத்குமார், அதிமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினர் இருக்கக்கூடிய நடிகை CR சரஸ்வதி உள்ளிட்டவர்கள் தற்போதைய ஆளுங்கட்சியான அதிமுக சார்பில் தமிழக சட்டமன்ற வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நட்சத்திர போட்டி நடைபெறுமானால் அது ஆளுங்கட்சிக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்துவிடும். எனவே இந்த நட்சத்திர கிரிக்கெட் போட்டியினை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி இன்றைய தினம் மனு அளித்திருக்கிறோம். நாளைய தினம் சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களையும் நேரில் சந்தித்து மனு அளிக்க இருக்கிறோம்.